குட் மார்னிங் டு எவ்ரிஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இஃப் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் மாடல் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி. இஃப் யூ ப்ளே வெல் யூ வில் வின். அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இஃப் யூ கோ அட் 8 o'clock you will meet the doctor. If you eat vegetables, you will be healthy. If you get up early in the morning, you will study many things. அவ்வளோதான். These are few examples. இப்போ நான் என்ன சென்டென்சஸ் சொன்னனோ அந்த சென்டென்சஸ் ஃபுல்லாக அப்படியே இங்கே எழுதியிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கணும், செகண்ட் பார்ட் வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்கணும். ஸோ நமக்கு என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வரிசையாக பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தால் தான் புரியும். ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், S+V1. ஸோ அதனால தான் இப்படி வந்திருக்கு. அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸுக்கு என்னன்னு தெரியும், S+Will+V1. ஸோ இந்த யூவையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி. இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் மாடல் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும் அண்ட் செகண்ட் பார்ட் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கணும். ஸோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ நான் பிக்சரில் எந்த 5 சென்டென்ஸ் சொன்னனோ அந்த 5 சென்டென்சஸ் இங்கே இருக்குது, அப்படியே ரிட்டனில் இருக்குது. ஸோ யூ ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ப்ளே வெல் யூ வில் வின். If you study well, you will score good marks. If you go at 8 o'clock, you will meet the doctor. If you eat vegetables, you will be healthy. இந்த ஒரு இடத்துல எல்லாருக்கும் டவுட் வரலாம், ஏன் சார் இங்கே பி வருது? நல்லா யோசித்து பாருங்கள். மெயின் வேர்ப் எதுவுமே வரல. வின், ஸ்கோர், மீட் இதே மாதிரி மெயின் வேர்ப் எதுவும் வரல. அதனால் பி யூஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே சேம் தான். இதுக்கப்புறம் இங்கே சம் சென்டென்சஸ் தமிழில் கொடுத்துருக்குறேன், அதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 10 மணிக்கு மைதானத்திற்கு போனால் விளையாடலாம். நீ கடைக்கு போனால் சாக்லேட்ஸ் வாங்கலாம். நீ சென்னைக்கு போனால் தேர்வு எழுதலாம். அடுத்த வாரம் டெல்லிக்கு போனால் நேர்முகத் தேர்வில் பங்கு பெறலாம். பார்க்கலாம் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் மேக் பண்ணி கமெண்டில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். இதோட வீடியோ இதோட ஆன்சர்ஸ் அடுத்த வீடியோவில் வரும். தேங்க்யூ.